ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப முத்தி போயிடும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு அது உடைக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் அருவாள் இல்லை அப்படின்னா தேங்காய் எப்படிடா உடைக்கிறது அப்படின்னு யோசித்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உடைச்சிடலாம். இப்போ இந்த தேங்காயை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காய் வெளியே தெரியக்கூடாது. தெரியாத மாதிரி இந்த மாதிரி 2 அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட நீங்கள் சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேங்காயை சுற்றி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். நம்ம தேங்காயை வெறுமையாக அப்படியே தூக்கி ஃப்ரீசருக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அது சில்லுன்னு ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் சுற்றி வைங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த தேங்காய் நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். நல்லா ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ நான் வெளியே எடுத்துட்டேங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா ஒருக்கா நீங்கள் தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயை நம்ம எதை வச்சு உடைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு தான் உடைக்க போகிறோங்க. இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு கோடு இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி நமக்கு ஒரு கோடு இருக்கும். அந்த கோடில் தான் நம்ம வச்சு அடிக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இடிக்கல் வச்சு அந்த கோடில் நீங்கள் சுற்றி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கோடில் உங்களுக்கு அந்த தேங்காய் உடைஞ்சிரும். பாருங்கள், நம்ம தேங்காய் உடைச்சி எடுத்துட்டோம். அடியில் நான் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன் தேங்காய் தண்ணி எடுக்கிறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம தேங்காய் உடைச்சிடலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுத்தியல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? இது போல் நீங்கள் பெரிய சுத்தியல் வச்சுருந்தீங்கன்னா இதை வச்சு கூட நம்ம ஈஸியாக உடைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த டிப்பில் நம்ம மாம்பழம் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாம்பழம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. மாம்பழம் சீசன் இருக்கும்போதே நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம மாம்பழம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்கள் மாம்பழம் வாங்குனீங்கன்னா இது போல் கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். மாம்பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மாம்பழத்தை இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பாதி மாம்பழத்தை மட்டும் எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கத்தியை உள்ளே விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இது போல் கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதை திருப்பி வச்சுட்டு இது போல் நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் இருக்கிற பீஸை தனியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனை அப்படியே நீங்கள் உள்ளே விட்டு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த பீஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே சுற்றி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா இந்த தோல்லையே உங்களுக்கு கொஞ்சம் மாம்பழம் ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு அப்படியே சுரண்டி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாக மாம்பழத்தை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா கலர் பென்சிலு, க்ரையான்ஸு, ஸ்கெட்ச் பென், மார்க்கர்னு எதையாவது வச்சு இந்த மாதிரி செவுரில் எழுதி வச்சுடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருளை வச்சு ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா டூத் பேஸ்ட். என்ன டூத் பேஸ்ட்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் வெள்ளை கலரில் இருக்கிற டூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான் கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை விட அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூட் இருக்கு இல்லையா? அதுதான் சேர்க்க போகிறோங்க. அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம்.
உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க, லிக்யூட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூட் இருந்துச்சுன்னா அதை கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து கையை வச்சு ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. உங்கள் வீட்டில் கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சையோட சாறு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் எலுமிச்சை சாறு சேர்க்கலை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பழைய ப்ரெஷ்லாம் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுங்க. இதை வச்சு நம்ம வந்து தொட்டு எடுத்து தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வீட்டில் செவரில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை தொட்டு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தேய்க்க தேய்க்க அதில் இருக்கிற கரை எல்லாமே போகுது பாருங்கள். உங்கள் வீட்டில் கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாதி எலுமிச்சை சாறு கூட நீங்கள் வந்து இது கூட கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. எந்த இடத்துல கரை பட்டுச்சுன்னே தெரியாத அளவுக்கு அது காணாமலே போயிடுங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு துணியில் வந்து தண்ணியை நனைச்சிட்டு இது போல் எல்லா இடத்துலையும் அப்படியே தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூமுக்குள்ளே போயிட்டு டோரை வந்து சில நேரங்களில் வந்து லாக் பண்ணி விட்டுருவாங்க. நமக்குமே அந்த மாதிரி லாக் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் இந்த டோரை வந்து அவங்க லாக் பண்ணணும்னு நினச்சாலும் அது லாக் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, 2 ரப்பர் பேண்டு தாங்க. இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி அந்த லாக்கரில் வந்து மாட்டி விட்டுட்டு அந்த லாக்கு வந்து க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா, அதில் வந்து இது போல் அந்த ரப்பர் பேண்டை வந்து சேர்த்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படியே அழுத்தம் கொடுத்துட்டு பின்னாடி இருக்கிற அந்த லாக்கர் இருக்குது பாருங்கள், அதுலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி அந்த லாக்கர் வந்து க்ளோஸ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இது போல் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி டச் ஆகிற மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டு டோரை வந்து க்ளோஸ் பண்ணி பாருங்கள். டோர் வந்து க்ளோஸ் ஆகவே செய்யாதுங்க. பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், டோர் வந்து க்ளோஸ் ஆகவே இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்டு ரூம்லலாம் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ரூம்குள்ளே போனாலும் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம், அவங்க லாக் பண்ணிடுவாங்கன்னு. நான் இதை செஞ்சிட்டு இருக்க என் பையன் வந்து ரூம்குள்ளே வந்துட்டான். பாருங்கள், அவன் வந்து க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், ஆனால் வந்து க்ளோஸ் பண்ண முடியலை அவனால். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுமே பயம் இல்லாமல் இருக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மளாம் நிறைய பேர் வந்து ஊசியில் வந்து நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இல்லையா. குறிப்பாக நம்ம வீட்டில் வந்து பெரியவங்கள்லாம் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த ஊசிக்குள்ளே வந்து நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக இந்த ஊசியில் வந்து நூல் எப்படி கோக்குறது தான் பார்க்க போகிறோங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற ஒரு பின் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு ஊக்கு இருந்தாலே போதுங்க, ஈஸியாக நம்ம வந்து நூல் கோத்துடலாம். அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இது போல் அதில் வந்து ஒரு ப்ரிசில் வந்து எடுத்துக்கங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து துணி காய போடுறதுக்கெலாம் இந்த மாதிரி கயிறு வச்சுருப்போம் இல்லையா, இந்த மாதிரி கயிறு இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி சின்ன பீஸாக கயிறு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்திருந்த அந்த ஊக்கு இருக்குது பாருங்கள், அதோட ஹெட் போர்ஷனில் வந்து நம்ம பாட்டில் க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷில் இருந்து எடுத்திருந்தோம் இல்லையா ப்ரிசில், அதை வந்து இது போல் நீங்கள் வந்து மடக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி அப்படியே மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டு அதை வந்து இது போல் நீங்கள் வந்து அந்த ஊக்கோட ஹெட் போர்ஷனில் வச்சுட்டு சுற்றி நம்ம வந்து ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க, லூஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், நான் வந்து சுற்றி செல்லோ டேப் போட்டு ஒட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருந்தாலே போதுங்க, நம்ம வந்து ஈஸியாக
ஊசியில் நூல் கோத்துடலாம். பாருங்கள், இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக அந்த மேலே இருக்கிற பிரிசில் இருக்குது பாருங்கள், அதை வந்து கையை வச்சு அப்படியே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஊசியை எடுத்து கோத்து விட போகிறோம். இந்த பிரிசில்குள்ளே ஊசி வந்து கோக்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த ஊசியை வந்து அந்த பிரிசில்குள்ளே நீங்கள் வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிரிசிலில் வந்து உள்ளே வந்து நல்ல பெரிய கேப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து நூல் கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து நூல் கோத்துருங்க. அந்த பிரிசில்குள்ளே நூலை விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஊசியை வந்து அப்படியே மெதுவாக இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ஊசியில் வந்து நூல் வந்துருங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஊசியில் நூல் கோத்து எடுத்துட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஊசியும் நூலும் நீங்கள் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அதுக்குள்ளேயே இது போல் நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து அந்த ஊக்கையும் வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஊசியில் நூல் கோக்கணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம வந்து கோத்துக்கலாங்க. வயசானவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.